Praise the Lord. God bless you all. God bless you all. Amen. இந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்கள் யாவரோடும் நானும் என் அன்பான மனைவி சகோதரி சாந்தி ராஜா அவர்களும் உங்களோடு கூட இணைந்து நாம் ஒரு மனதாய் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நல்ல நாளுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆசீர்வாதமான இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்னோடு கூட கலந்து கொள்கிற உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். அன்பான ஹேமா, காட் பிளஸ் யூ, பிரைஸ் அ லார்ட். இந்த நல்ல சந்தோஷமான வேளையில் நம்ம எல்லாருமா சேர்ந்து முதலாவது தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலாய் பாட விரும்புகிறேன். இந்த பாடலை பாடி துதித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், கலந்து கொள்கிற யாவரும் உங்களுடைய ஃபேஸ்புக் நண்பர்களோடு கூட நீங்கள் இதை ஷேர் பண்ணும்படி பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு கூட என்னோட இணைகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹேமா, காட் பிளஸ் யூ. அதே போல் என் அன்பு சகோதரி அனிதா எடிசன் அவர்கள் என்னோடு கூட இந்த ஆராதனை இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தங்கை, அதே போல் இணைகிற ஒவ்வொருவரையும் தேவன் அற்புதமாய் நடத்துவார். ஒருவேளை நீங்கள் என்னோடு கூட இணைவீர்களானால் பிரைஸ் தி லார்ட், அல்ல ஐ வாட்சிங் ஏதாவது ஒன்று நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்குள்ளாய் நாங்களும் கலந்து கொண்டு உங்களோடு கூட இடைப்பட அது ஏதுவாக இருக்கும். என்னோடு கூட இணைகிற அன்பான அருண் ஐயா அவர்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அருண் பிரதர், காட் பிளஸ் யூ. ஆக இப்போது நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளில் நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், ஆலயத்தின் மகிமை, சபை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வாஞ்சித்து எப்போ திருச்சபைகள் துவங்குவார்கள் என்று ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த சபை துவங்கப்படுவது நிமித்தமாய் ஆராதனை கூடாரங்கள் துறக்கப்படுவதன் மூலியமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை குறித்து நான் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் அருண் பிரதர், பிரைஸ் தி லார்ட் ஷாலினி ஜெயராஜ் சிஸ்டர், அன்பான ஹேமா, ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லோருமாய் இணைந்து ஒரு பாட, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு என்ற பாடலை நாம் எல்லோருமாய் சேர்ந்து நாம் பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே துதிப்பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு இயேசுவை நாள உள்ளத்தால் என்றும் பாடு. சொல்லுங்க, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இணைந்து வேணும். சொல்லுங்க, கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இணைந்து வேணும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ சிலுவை நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம்
துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். சொல்லுங்க, பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம்மேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம்மேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து நின்றாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து நின்றாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம்மேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. இது நல்ல ஆசீர்வாதமான இந்த ஆராதனையில என்னோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன், கலந்து கொள்கிறேன். அன்பான ஆல்வின், என் அன்பு தங்கை மகன் ஆல்வின், மற்றும் அன்பான சிஜோ, அன்பான மகன் சிஜோ, மற்றும் அன்பான பிரகாஷ் ஐயா அவர்கள், அன்பான டாக்டர் ராலின் அவர்கள், என்னோடு கூட பகிர்ந்து கொள்கிற சாமி அவர்கள், மற்றும் ரஜினாவதி சகோதரி அவர்கள், மற்றும் ஷாலினி சகோதரி அவர்கள், ஹேமா அவர்கள், அன்பான பிரகாஷ் ஐயா அவர்கள் போன்ற கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். அன்பான ஏப்ரஹாம் கே குமாரதாஸ் அவர்கள், உங்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நாம் எல்லாருமாய் ஒன்றாய் இணைந்து, அன்பான ஜெபனேசன் ஜெயராஜ் பிரதர், காட் பிளஸ் யூ, நாம் ஒன்றாய் இணைந்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அன்பான ராலின் ஐயா, காட் பிளஸ் யூ, அருண் ஐயா, காட் பிளஸ் யூ. ஒவ்வொருவரையும் என்னோடு கூட கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும், இந்த ஆராதனையில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அன்பு சகோதரர் பிரின்ஸ் ஜெரோம், காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சின்ன வேண்டுகோளை வைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடத்தில், தி ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல, உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணும்படி, இதை பகிர்ந்து கொள்ளும்படி, இந்த ஆராதனையில் அவர்களும் கலந்து கொள்ளாது ஏதுவாக இருக்கும். நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை எதை குறித்து தேவன் நம்மோடு கூட பேச போகிறார் என்றால், இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை, எப்பொழுதா சபைகள் திறக்கப்படும், எப்பொழுது ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படும் என்று ஒவ்வொருவரும் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலி நம்ம எல்லாரும் அந்த நாளுக்காக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஏங்கி கொண்டிருக்கிறோம். நேற்று அன்பான அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப தெளிவாய் தன்னுடைய தேசத்தின் கவர்னர்ஸ்க்கு அவர் தெளிவான உத்தரவு கொடுத்திருக்கிறார். அதாவது ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டால் தான், நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டால் தான் பிசாசானவன் தோற்கடிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இந்த கொரோனா வைரஸ் என்கிற இந்த வைரஸ் ஆனது பிசாசு நிமித்தமாய் வருக உலகத்தை தாக்கி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால், நல்ல கவனிங்க, ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாக அன்பான அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் அப்படியாக அவர் பகிர்ந்து கொண்டார். என்னோடு கூட கலந்து கொள்கிற பிரின்ஸ் ஜெரோம் அவர்கள், காட் பிளஸ் யூ. அன்பான மகள் ஆலிஸ் ஸ்மைலி, காட் பிளஸ் யூ. அன்பான சின்ன ஸ்டீஃபன் அவர்கள், காட் பிளஸ் யூ. அன்பான கிங்ஸ்லி சலன், காட் பிளஸ் யூ. என்னோடு கூட பகிர்ந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட வேண்டும். அது நம்ம எல்லாருடைய வாஞ்சை.
தேவனுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சை. அதை நான் சொன்னதை போல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது அறிக்கையில் இப்படியா சொல்லியிருக்கிறார். தனது கவர்னர்ஸ் இடத்துல உத்தரவு கொடுத்திருக்கிறார், எல்லா ஆராதனை கூடாரமும் திறக்கப்பட வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட பொல்லாத கொள்ளை நோய்கள், பிசாசானவன் கொண்டு வருகிற இந்த கொள்ளை நோயிலிருந்து அந்த பிசாசை தோற்கடிக்க தேவனுடைய கூடாரங்கள் திறக்கப்பட ஹல்லேலூயா அவர் உத்தரவிட்டிருக்கிறார். என்னோடு கூட இணைகிற அன்பான ரீடா ஜாய் சிஸ்டர், காட் பிளஸ் யூ. இதை பார்த்து கொண்டிருந்து அந்த ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாக. ஆராதனை கூடாரம் திறக்கப்பட நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தாகம், நம்முடைய ஜெபம், அனுதின ஜெபத்தில் நாம் இப்படியாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த வசனம் ஒன்று உண்டு. ஒரு பெரிய ராஜா, வேத புஸ்தகத்தில் ஒரு பெரிய ராஜா சொல்லுகிறார். சங்கீதம் 122:1 நாம் இப்படியாக பார்க்கிறோம். சங்கீதம் 122:1 நாம் வாசிப்போமானால், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா அவர் இப்படியாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது இவருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. ஆமென். ஆக பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தேவனை தொழுது கொள்ள நாம் எல்லாரும் வாஞ்சிக்கிறோம். என்னோடு கூட இணைகிற அன்பான நெல்சன் ராஜ்குமார் அவர்களையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு நேரம். இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் ஒரு மனதாய் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நான் உங்களிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நுழைவதற்கு முன்பாய் சொல்ல விரும்புகிறேன். யூ ஜஸ்ட் ஷேர் டு யுவர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸோடு கூட நீங்கள் ஷேர் பண்ணும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு கூட இணைகிற அன்பான தீபக் அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னோடு கூட இணைகிற ஒவ்வொருவரையும், இந்த ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆக ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது இவருக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த ராஜாவுக்கு, இந்த அதிபதிக்கு, இந்த அதிகாரமுள்ள இந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை அவர் இருதயத்தில் உண்டு பண்ணியது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆக தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தாகம், நம் எண்ணம் எல்லாம், நம் ஏக்கமெல்லாம் தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். சபை துறக்கப்பட நாம் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், சந்தேகமில்லை. ஒரு வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். சங்கீதம் 84 சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 84:1-2 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். என் ஆத்துமா, சங்கீதம் 84:1-2. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல், கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது என்று என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இந்த தாவீது ராஜா சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களாம் சொல்லுவாங்க, எப்போங்க சர்ச்சு திறக்கும். என்கிட்ட நிறைய, நான் ஒரு சபை போதகன் என்ற முறையில் என்னிடத்தில் விசுவாசிகள் தொலைபேசியில் பேசும்போது, ஐயா எப்போ சர்ச்சு திறப்பாங்க, ஐயா எப்போ இந்த சபைகள் திறக்கப்படும் என்று அவர்கள் ஆசையாய் என்னிடத்தில் கேட்பது பழக்கம். அன்பான என்னோடு இணைகிற கீர்த்தனா அவர்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். என்னோடு கூட இணைந்திருக்கிற ஆல்வின், ஹேமா, ரஜலாவதி மேடம் மற்றும் அன்பான அருண் ஐயா, ஷாலினி ஜெயராஜ் அவர்கள், அன்பான சிச்சோ மற்றும் அவருடைய அன்பான அப்பா பிரகாஷ் ஐயா அவர்கள்,
இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். ஆக இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். எப்படா சர்ச்சு திறக்கும், எப்போ தேவனை ஆராதிக்கலாம், எப்போது கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்க முடியும் என்று நாம் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். என்னோடு கூட இணைந்திருக்கிற அன்பான பிஷப் பேட்ரிக் ஐயா அவர்கள், பிரைஸ் தி லார்ட் பிஷப் ஐயா, காட் பிளஸ் யூ. ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே தாகமாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனா, இந்த தாகம்தான் நம்ம எல்லாருக்கும். என்னென்னா, எப்போ சபை திறக்கும், இந்த சபை திறப்பதுனால நமக்கு எவ்வளோ சந்தோஷம். அதே தான் அந்த அரசன் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. அவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும், என் இருதயமும் என் மாம்சமும் ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசை உண்டு, இந்த எதிர்பார்ப்பு உண்டு. எப்போது திருச்சபைகள் திறக்கும், எப்பொழுது வழிபாட்டு ஸ்தலங்கள் எப்போது திறக்கும் என்று அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, பொல்லாத ஆவிகள் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் தோற்கடிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆக பொல்லாத ஆவிகள் தோற்கடிக்கப்பட வேண்டுமானால் ஆராதனை கூடாரங்கள், திருச்சபைகள் துறக்கப்பட வேண்டும். திருச்சபைகள் துறக்கப்பட்டு ஆராதனை ஏறெடுக்கும் போது பிசாசானவன் தோற்கடிக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, ஆக பிசாசு தோற்கடிக்கப்பட வேண்டுமானால் சபைகள் திறக்கப்பட உங்களுடைய ஜெபம், நிச்சயமாய் சொல்லுகிறேன், சபைகள் திறக்கப்படும் சீக்கிரமாய். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அதிகாரிகள், ராஜாக்கள், அதாவது நம்மை ஆளுகை செய்கிற அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாய் அவர்கள் மனம் முகர்ந்து உற்சாகமாய் சபைகள் திறக்கப்படும், ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படும் என்று அவர்கள் சீக்கிரமாய் உத்தரவிட நிச்சயமா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என்னோடு கூட இணைக்கிற அன்பான சாந்தி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. அன்பான பிரார்த்தனா, காட் பிளஸ் யூ. அன்பான ஷாலோ, காட் பிளஸ் யூ. இணைகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதி. ஆக என் ஆத்துமா, அந்த தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரம் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. ஆமென். என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாக நிறைய நேரங்களை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஆக இந்த நாட்களில் எனக்கே ஆண்டவரோடு நான் அதிகமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். அப்போ அடிக்கடி நான் ஆண்டவரை சொல்லுவேன், ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தமாக்கும், என்னை இன்னும் உம்முடைய பிள்ளையாய் மாற்றும். ஆண்டவரே, இந்த கடைசி காலங்களில் இப்படிப்பட்ட பொல்லாத கொள்ளை நோய்களும் இப்படிப்பட்ட வேதனையான சம்பவங்களும் நடக்குகிற இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, திடீரென்று புயல் என்று சொல்லுகிறார்கள். இந்த புயல் ஆம்பன் புயல் என்று சொல்லுகிறார்கள். திடீரென்று வருகிறது, திடீரென்று ஒரு பகுதி அழிந்து போகிறது, திடீரென்று சேதம் வருகிறது. ஆக எந்த நேரத்தில் என்ன நேரிடும் என்பது நாம் அறியோம். நமக்கு இது புரியாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய சிநேகம், தேவ மகிமை நம்மோடு கூட இருக்கும்போது நான் சொல்றேன், ஆபத்து நேரங்களிலே அவர் ஒருவர் தான் நம்ம கண்ணுக்குள்ள துணையாய் இருந்து நம்மை பாதுகாக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, சபை துறக்கப்படுவது அவசியமாயிருக்கிறது. என்னோடு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்கள் யாவரிடத்திலும் ஒரே ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களும் பார்க்கும்படியாக அதை ஷேர் செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு கூட
கலந்து கொள்கிற இந்த ஆறுதல் கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிவாய். இப்பொழுது பிலிப் அவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ பிலிப். பிரைஸ் த லார்ட். காட் பிளஸ் யூ. ஆக இந்த வசனத்தின்படி சபைகள் எப்போது திறக்கும், சபைகள் ஆராதனை கூடாரங்கள் எப்போது திறக்கும் என்று நாம் தாகமாய் இருக்கிறோம். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. உங்கள் விருப்பம். நம்ம நிறைய பேர் சபை திறக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களுடைய அனுதின ஜபத்தில், உங்களுடைய குடும்ப ஜபத்தில் இந்த சபை திறக்கப்பட நீங்கள் உண்மையாக ஜெபித்தீர்களா? சபைகள் திறக்கப்பட உங்களுடைய உண்மையான ஜெபம் ஏறெடுக்கப்பட்டதா என்பதை உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஆக நம்ம நினைக்கிறோம், அதில் தாகமாய் இருக்கிறோம், நமக்கு எண்ணம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்திருக்கிறோமா? ஒருவேளை ஜெபித்திருப்பீர்கள். ஆனால் அப்படி ஜெபிக்காமல் இருப்பீர்களானால் இந்த நாளிலிருந்து ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்ப ஜெபத்தை, நான் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். குடும்ப ஜெபம் அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டிலும் குடும்ப ஜெபம் மிகுதியான அவசியம். நிச்சயமாக அது ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு தேவையான ஒன்று. ஆக நீங்கள் ஒருவேளை குடும்ப ஜெபம் செய்யாமல் இருப்பீர்கள், தயவு கூர்ந்து உங்கள் குடும்ப ஜெபத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள். குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது குடும்பமாய், கணவன், மனைவி, பிள்ளைகள், ஒருவேளை மருமகன் இருந்தால் அவர்கள், பேரப்பிள்ளை இருந்தால் பேரப்பிள்ளை, உறவுகள், பாட்டி, தாத்தா, மாமா, சித்தி, சித்தப்பா போன்ற உறவுகள் உங்களோடு கூட இருந்தால் எல்லாரும் இணைந்து நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் தேவனை நோக்கி காத்திருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது நல்லது. ஹல்லேலூயா. ஆக குடும்ப ஜெபம் நிச்சயமாய் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்று. ஆக பிரியமானவர்களே, இந்த குடும்ப ஜெபத்தில் நீங்கள் நிச்சயமாய் சொல்ல வேண்டும், எல்லாருமாய் சேர்ந்து கேட்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, திருச்சபைகள், ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆக தெய்வ பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டும். தேவனுடைய சமூகம் நம்மளோடு கூட எப்போதும், தெய்வ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கணும். என்னோடு கூட இணைகிற பிரசாந்த் மோசஸ் பிரதர், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆக நான் சொன்னபடி நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தேவனுடைய சமூகம் இன்பமானது. இந்த தேவனுடைய சமூகத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் உண்டு. பிரியமானவர்களே, நமக்கு வாசித்த வேத வசனத்தின்படி அந்த ராஜா சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது நமது கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய சமூகம். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது கர்த்தருடைய சமூகம் தான். ஆக அந்த தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட நாம் விண்ணப்பம் நிச்சயமாக ஏறெடுக்கப்பட வேண்டும். நம்முடைய விண்ணப்பத்திற்கு தேவனாம் என்றும் ஆமேன் என்று பதில் கொடுப்பார், சந்தேகமில்லை. இன்னும் ஒரு நல்ல வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம் வேத புஸ்தகத்தை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது திருவசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவனுடைய ஆலயத்திற்கும், நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று என் தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை, சர்ச்சு திறக்கணும். ஆனால் ஒன்று ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த வசனத்தின்படி தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம்.
தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். நமக்குள்ள நல்லா சொல்லுங்க, எல்லாம் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு பரிசுத்த ஆவியான பிதாவாகிய தேவன், தேவாவியானவர் என்னோடு வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே உலாவி. ஆண்டவர் நமக்குள்ள உலாவுகிறார். ஆமென், ஆமென். எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதாவது ஆதியிலே ஆதாமோடும் ஏவாளோடும் பிதாவாகிய தேவன் உலாவினார். ஆமென். ஆக இப்போதும் தேவன் நமக்குள்ளே உலாவுகிறார். இப்பவும் தேவன் நமக்குள்ள இருக்கிறார். என் கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஆமென். நாம் சந்தோஷமாய் சொல்ல முடியும், எனக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அவர் என் கூட உலாவுகிறார், எனக்குள்ள அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. ஆமென். எனக்குள்ள வாசமாய் இருக்கிறார், எனக்குள்ள உலாவுகிறார். ஹல்லேலூயா. அன்பான ராண்டி கார்த்திக் அவர்கள் இணைகிறீங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அன்பான சங்கர் ஐயா அவர்கள் இணையறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான கிரேசி சிஸ்டர் இணையறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். அன்பான கனகா மாலினி, அன்பான மாலினி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. இணைகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். நம்ம சபையுடைய மேன்மையை குறித்து, சபை திறக்கப்பட வேண்டும் என்ற உங்களுடைய தாகத்தை குறித்து நான் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, தேவன் சொல்லுகிறார், அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆமென். ஆக இந்த இருதயம் என்னும் ஆலயத்தில் அவர் இருக்கிறார், அவர் வாசமாய் இருக்கிறார், அவர் உலாவுகிறார், அவர்தான் நமக்கு தெய்வம். ஆமென். ஆக நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவன் நமக்குள்ள உலாவுகிறார், வாசமாய் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சபைகள் நிச்சயமா ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படணும், சந்தோஷம். ஆனா ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஆமென். அன்பான சாம் பிரதர் நம்மோடு கூட இணைகிறார். அன்பான அவருடைய அன்பு மனைவி அன்பான ஜெமி சிஸ்டர் அவர்கள் நம்மோடு கூட இணைகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆக அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆமென். நாம ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆமென், ஆமென். ஆக நல்லா தெரிஞ்சுங்க, நாம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நம்ம ஒரு வசனம் அழகாக சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிந்த வசனம், சங்கீதம் 100 சங்கீதம் 100 நாம் வாசிப்போமானால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடணும். என்னோடு கூட இணைகிற அன்பான ரெவரண்ட் ஜஸ்டின் கோபிநாத் ஐயா அவர்கள், பிரைஸ் தி லார்ட். அன்பான இமானுவேல் மனோஜ் ராஜ்குமார் அவர்கள், கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார். சாம் பிரதர், காட் பிளஸ் யூ. ரீடா ஜாய் சிஸ்டர், ஒவ்வொருவரையும் இணைகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என் பைபிள் சொல்லுகிறது, நான் வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நம்மை பார்த்து சொல்ற, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. ஆமென், ஆமென். நம்ம
கர்த்தருடைய ஆலயம் நம்முடைய உள்ளத்தில் அவர் என்ன பண்ணுறாராம், நம்ம இப்போ தான் வாசிக்க கேட்டோம். அவர்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆக நம்முடைய இருதயம் என்னும் ஆலயம், நாமே ஒரு தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆக இந்த இருதயத்தின் ஆலயத்தில் நம்ம எப்படி தேவனை ஆராதிக்கணுமா, எப்படி தேவனை துதி பாடணுமா, எப்படி பைபிள் வேத வசதி இப்போ தான் வாசித்தோம். பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அப்புறம் இன்னும் அடுத்து சொல்லுது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆனந்த சத்தத்தோடு. கவலையா இல்லை, என் மனைவி பின்னாடி சொல்றாங்க, கவலையா இல்லை, கட்டாயமா எல்லாரும் சொல்றாங்களே, இந்த பாஸ்டர் சொல்றாரு ஒழுங்கா சர்ச்சுக்கு அதுக்காக வராதீங்க, அலட்சியமா வராதீங்க, வேதனையோடு வராதீங்க. பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. அதை நினைத்து நினைத்து குழம்பாதீங்க, அதை விட்டு விடுங்க, அதை மறந்து விடுங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உபத்திரம், வேதனைகள், பிரச்சனைகள் உங்களை சேதப்படுத்தாது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இந்த பாட்டை குறித்து பேசும்போது என் அன்பான மியூசிக் டைரக்டர் கெனடி அவர்களும் இணைகிறார்கள். அவரும் நல்ல தேவனுடைய பிள்ளை. அன்பான கெனடி எட்வின் அவர்களும் எங்களோடு கூட இணைந்திருக்கிறாங்க. காட் பிளஸ் யூ டியர் பிரதர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக நான் என்ன சொல்றேன்னா, பூமியின் கொடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். நமக்கு பாட தெரியுதோ இல்லையோ சத்தமா பாடி தேவனை துதிக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான மியூசிக் டைரக்டர் கெனடி, பாபி என்று சொல்லக்கூடிய கெனடி என்று சொல்லக்கூடிய பாபி அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அவர் சினிமாவில் மியூசிக் வாசிக்க போனார். அவர் சினிமாவில் போட்டு அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து அவார்டு வாங்கி பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் என்ற அவார்டு வாங்கி இருக்கிறாரு. அவர் நம்மோடு கூட கலந்து கொள்வது என் அன்பான தேவனுடைய பிள்ளை அவர். ஆக அவர் நம்மோடு கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். நான் முதல்ல ஒரு ஆரம்பத்தில் எனக்கு பாட தெரியாது, இப்பவுமே எனக்கு பாட தெரியாது, இது வேறு விஷயம். ஆனால் பாட தெரியாத என்ன அவர் பாட வைக்கும் போது மியூசிக் போட்டு அந்த இதில் பாடுங்கன்னு சொல்லுவார். அவர் மியூசிக் வாசிட்டு இருக்கும்போது பாட தெரியாமல் விட்டுடுவேன். உடனே அவர் ஐயோ விட்டுட்டாருன்னுவார். அதனால தான் கெனடி ஐயா என்னோட கூட இணையும் போது எனக்கு ஒரு பெரிய நமக்கு பாட தெரியுதோ இல்லையோ நம்ம எப்படி பாடணும், பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன். ஆனந்த சத்தம், ஓ மகிழ்ச்சி, கம்பீரத்தோடு பாடணும், சந்தோஷமா பாடணும். பாட தெரியுதோ இல்லையோ நீங்க சந்தோஷமா பாடும்போது பாடக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இப்போல்லாம் அநேகர் என்னை பார்த்து சொல்கிற பழக்கம் உண்டு, பிரதர் நீங்கள் பாடினா நல்லா இருக்குது. நம்ம அதை வச்சு நமக்கு பெருமை வந்துடக்கூடாது. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு பாட தெரியாது. ஆனால் நம்ம பாடுறது எதுக்கு தெரியுமா பாடுறோம்? தேவனை மகிமைப்படுத்த பாடுகிறோம். தேவனை மகிமைப்படுத்த பாடும்போது நான் உண்மையாய் சொல்லுகிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துனீங்கன்னா கர்த்தர் உங்கள் மூலியமாய் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவ மகிமை வாசமாயிருக்கும். ஆமென். When we praise the Lord, definitely in turn the Lord will bless us abundantly. கர்த்தர் அவரை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆக நம்ம உற்சாகமாய் தேவனை ஆராதனை செய்வோம், கம்பீரமாய் அவருக்கு ஆராதனை செய்வோம். நம்ம துதித்து துதித்து ஆராதிக்க நம் இருதயம் என்னும் ஆலயத்தில் துதி இருக்கும்போது, கர்த்தருடைய ஆலயத்தில் துதி வாசமாய் இருக்கும்போது தேவன் அங்கு வாசமாய் இருப்பார். எங்க துதி இருக்குதோ, எங்க தேவனை மகிமைப்படுத்துறீங்களோ, எங்க 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ, தேவனுடைய நாமம்
எங்க மகிமைப்படுதோ அங்கே தேவன் வாசமாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஏமான். என்னோடு இணைகிற அன்பான சங்கரையா, கிரேசி சிஸ்டர், ரீடா ஜாய் சிஸ்டர், அன்பான ஆல்வின், கீர்த்தனா, எட்வின், அன்பான ரஜனாவதி சிஸ்டர், அன்பான் சாம், அருணையா, ஷாலினி ஜெயராஜையா, பிரகாஷ் ஐயா, ஹேமா சிஸ்டர் மற்றும் அநேகர் எல்லாரையும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். டாக்டர் ராலின் ஐயா அவர்கள், அன்பான பிஷப் பேட்ரிக் ஐயா அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிப்பார். ஆக பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தின்படி நாமே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் 100 சங்கீதம் 104 சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான என்னோடு கூட இணைகிற அன்பான கிரேஸ் சிஸ்டருடைய அன்பு மகன் தினேஷ்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. அவர் வாசஸ்தலங்களில், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. ஆக துதியோடு அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு, துதியும் புகழ்ச்சியும். இன்னைக்கு நம்மளை பெருமை பாராட்டுறதை விட இந்த நான் சொல்லி நம்மளையே நம்ம பெருமை பாராட்டுறதை விட தேவனை உயர்த்துங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். நம்ம ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை படைக்கும் போது எப்படி தெரியுமா படைச்சாரு? நம்மளை தேவன் படைக்கும் போது நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு களிமண்ணிலிருந்து நம்மை உருவாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார். ஆக நம்ம யாரு? நம்ம வெறும் மண். நமக்கு எப்படி ஜீவன் வந்தது? அவர் சுவாசத்தை ஊதினார். அவருடைய சுவாசத்தை ஊதியது நிமித்தமாய், அவருடைய ஜீவன் நமக்குள்ளாய் வந்தது நிமித்தமாய், ஜீவாதி அதிபதி நமக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறது நிமித்தமாக தான் நமக்கு மேன்மை, நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். அவர் இல்லைன்னா, அதான் ஒரு பக்தன் பாடுகிறார், நீங்க மட்டும் இல்லாது இருந்தா நான் என்னைக்கோ மறிச்சிருப்பேன். உங்க அன்பு மட்டும் இல்லாது இருந்தா நான் என்னைக்கோ அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாது இருந்தா நான் என்னைக்கோ மறிச்சிருப்பேன். உங்க அன்பு மட்டும் இல்லாது இருந்தா நான் என்றைக்கோ அழிந்திருப்பேன். ஆக பிரிவு அவர் மட்டும் இல்லைன்னா, அவர் என் கூட இல்லைன்னா, அவருடைய பிரச்சனை என் கூட இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. அதனால தான் இந்த வசனத்தின்படியே அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி ஆனந்த சத்தத்தோடு துதியோடு அவரை நம்ம எப்போதும் ஆராதித்து இந்த இருதயம் என்னும் ஆலயத்தில் தேவனுக்கு எப்போதும் துதி எடுங்க. எப்போ உங்களால் முடியுமோ பாடுங்க. எப்போ உங்களுக்கு பாட தெரியுதோ இல்லையோ சத்தமாக பாடுங்க. நீங்கள் சத்தமாக பாட கர்த்தர் உங்களை பாட வைப்பார். ஏன்னா நீங்கள் பாடுறது உங்கள் ஸ்டைலுக்காக பாடல, கர்த்தருடைய நாமம் மகிமைக்காய் பாடுறீங்க. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். என்னோடு கூட இணைக்கிற அன்பான ஜோஷ்வா அன்பு பிரதர், காட் பிளஸ் யூ. அன்பான சிசிலி விஜய் மேடம், காட் பிளஸ் யூ. இணைக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆக நீங்கள் பாடுவது ஒரு ஸ்டைலுக்காக பாடலை. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, நான் நிறைய ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் கூட பார்த்துக்கிறேன், இந்த ராகம் தெரியாமல் பாடாதீங்க, அந்த சுதி இல்லாமல் பாடாதீங்க, உங்கள் வார்த்தை பாருங்கள் இங்கிலீஷை கலக்குறீங்க, அதை கலக்குறீங்க, எத்தனை வேணாலும் கலந்துங்க, மெட்ராஸ் பாஷையில் சொல்கிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பாடக்கூடிய பாடல் வார்த்தைகள் தேவனை மாத்திரம் மகிமைப்படும்படியான நல்ல வார்த்தைகளாய், தேவனுடைய வார்த்தைகளாய் நீங்கள் துதித்து சத்தமிட்டு பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்னோட இணைகிற அன்பான தாமஸ் தங்கராஜ் ஐயா அவர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக தேவனை துதிங்க,
கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நமக்கு எவ்வளவு எவ்வளவு அவரை சத்தமாய் பாட முடியுமோ பாடுங்க. கர்த்தர் உங்கள் பாடுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது திருவசனத்தை வாசிக்க கேட்போம். மேத்யூ சாப்டர் 5 verses 8 வாசிக்க கேட்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. என்னோட கூட இணைகிற என் அன்பு அண்ணன் மகன் சாம்ஸ் அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துங்க. God bless you சாம். நல்ல கவனிங்க. திருப்பி அந்த வசனத்தை வாசிப்போம். உன் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ நல்ல கவனிங்க. நம்ம தேவனை தரிசிக்கணும்னா, தேவ பிரசனம் இந்த இருதயம் நம்ம ஆலயத்துல தேவன் வாசமாய் இருக்கணும்னா நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்கணும். ஆமென். நம்முடைய இருதயத்துல தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் மோசமான சிந்தைகள் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் நான் உணர்ந்து சொல்றேன், அழுக்கு இருக்கக்கூடாது. அழுக்கு இல்லாத இருதயம், நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம் தூய்மையான எண்ணமாக இருக்கணும். இன்னைக்கு தேவனை தவிர வேறு ஒருவரும் பரிசுத்தவான் அல்ல. நம்முடைய இருதயம் கிறுக்குள்ள இருதயமாய் தான் இருக்கிறது. ஆனா இந்த இருதயம் நிச்சயமா இப்படிப்பட்ட சிந்தனைகள் இல்லாம, பொல்லாத சிந்தனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்த காரியங்களை நினைத்து இந்த உலக ஆசையிலே நாம் சிக்கி கொள்ளாதபடி, உலக விருப்பங்களை நாம் தேடி ஓடாதபடி, நம்ம எண்ணம் எல்லாம், அந்த ஃபாதர் பாடுறார், என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வது தான். நல்லா கவனிங்க ஐயா. நான் அனுபவித்து சொல்கிறேன். இந்த உலகத்தில் நீ எவ்வளோதான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோதான் பெரிய ஒரு உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வீண். நான் அனுபவித்து சொல்கிறேன். தேவனை மகிமைப்படுத்துகிற உங்களைத்தான் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட அழிவிலிருந்து நிறைய அழிவுகளை பார்க்கிறோம். கொள்ளை நோய்கள், சுனாமி போன்ற காரியங்கள், பூமி அதிர்ச்சி, புயல் சேதம், இப்படிப்பட்ட சேதங்களில் இருந்து தேவன் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தை நல்லா இருக்கணும். பைபிள் சொல்றது, இந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. அப்போ பரிசுத்தமுள்ள ஆத்துமா தான் வாழும். பரிசுத்தமுள்ள ஆத்துமாவை தேவன் வாழ வைப்பார். ஏன்னா அந்த ஆத்துமாக்குள்ள தேவ மகிமை பிரசன்னமாய் இருக்கிறது. நாம பரிசுத்தமா இருந்தோம்னா தேவன் அங்கு வாசமா இருக்க, தேவன் இங்க வந்து தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாரானா, என் இருதயம் என்னும் ஆலயத்துல தேவன் இருப்பாரானா, அதை விட வேற சந்தோஷம் இந்த உலகத்துல என்ன உண்டு? அல்லேலூயா. என்னோடு கூட இணைகிற அன்பான செல்வகுமார் பிரதர், காட் பிளஸ் யூ. அன்பான ராஜா ஐயா, ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார். அன்பான மிராக்களுடைய அன்பு தங்கை ராஜா ஐயாவுடைய அன்பான மனைவி, உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆக நல்ல கவனிங்க. சபை திறக்கப்பட நாம் ஜெபிக்கிறோம். சபை திறக்கப்பட நாம் ஆசையாய் இருக்கிறோம், தாகமாய் இருக்கிறோம். நம்முடைய தாகத்தை, நம்முடைய ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏன்னா இன்னைக்கு ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட்டால் தான் கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டால் தான் பிசாசானவன் தோற்கடிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆக பிரியமானவர்களே, பிசாசானவன் தோற்கடிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலயங்கள், ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 சத்தமாய் வாசிப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும்
உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம்தான். ஆனாலும் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1:15-16 சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பதை போல் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நாம செய்கிற காரியமோ பரிசுத்தமாய் இருக்கணும். நான் அடிக்கடி இந்த காரியத்தை, இந்த விஷயத்தை அடிக்கடி தியானிப்பேன். நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா? நல்ல கவனிங்க. எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தமாக இருக்கவே முடியாது. அவன் கண்களினால் இச்சை, அவன் சிந்தையினால் இச்சை, அவனுடைய எண்ணங்களிலே இச்சை, பாவம் ஒரு மனிதனை பற்றி விடுகிறது. பாவத்தில் மனிதன் மூழ்கி விடுகிறான். ஆனா நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல முடியும், தேவ பிரசனம் இருந்தா, ஆமென், தேவ மகிமை நமக்குள்ளா இருந்தா அசுத்தம் நம்மளை நெருங்கவே முடியாது. ஆமென், ஆமென். அசுத்த சிந்தை, அசுத்த எண்ணங்கள் வரும்போது, பொல்லாத சிந்தைகள் வரும்போது, தேவ ஆவியார் நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவ ஆவியானவர் அதை விரட்டி அடிக்கிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. ஆக நல்ல கவனிங்க. நீங்க தேவனை போல பரிசுத்தமாய் உங்க இருதயத்தின் ஆலயத்துல தேவன் வாசமாய் இருக்கணும்னா தேவனை போல நாமும் பரிசுத்தம். ஏன்னா நான் பரிசுத்தர், அந்த 16வது வசனம் 1 பேதுரு 1:16 வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நான் பரிசுத்தர், என்னை போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்க என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஆமென், ஆமென். என்னோடு கூட இணைகிற அன்பான ஜான்சன் பிரதர், காட் பிளஸ் யூ. இணைகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிப்பார். ஆமென். நெல்சன் பிரதர், காட் பிளஸ் யூ. ஆமென். அன்பான இந்த வசனத்தின்படி அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நம்மையும் தேவன் பரிசுத்தமாய் இருக்க தேவன் விரும்புகிறார். ஆக நம்ம அடிக்கடி இதை நினைக்கணும். நம்முடைய இருதயத்தில் அடிக்கடி இது ரிங்காரம் இடணும். ஐயோ, நான் பாவமான காரியங்களை சிந்திக்கிறேனே, இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவீங்கப்பா. இப்போ நம்ம இந்த கொரோனா வைரஸ் என்ற இந்த பொல்லாத காரியம் அநேகரை கப்பி விடுகிறது, அநேகரை வேதனைப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆக இந்த வேதனையான சம்பவத்தில், இந்த வேதனையான சூழ்நிலையிலிருந்து நம்மை தேவன் பாதுகாக்க வேண்டுமானால் தேவனை போல பரிசுத்தமாய் வாழ நாம் கற்றுக்கொள்ளணும். ஆமென். பரிசுத்தமாய் இருக்கிற இடத்துல தீங்கு நெருங்காது. ஆமென். பரிசுத்தமாய் இருக்கும்போது பொல்லாத ஆவி நம்மை தொட முடியாது. உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், உலகம் முழுவதும் பரிதவித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பரிதவித்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா ஒரே ஒரு வழி, ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட்டாதான், தேவ ஆவியானவர் மகிமைப்பட்டாதான் பிசாசானவன் தோற்கடிக்கப்படுவான். அல்லேலூயா. பொல்லாத ஆவி வெட்கப்பட்டு ஓட வேண்டுமானால் ஆராதனை கூடாரங்கள் சீக்கிரமாய் திறக்கப்பட வேண்டும். எப்போது ஆராதனை, எப்போது துதி, எப்போது பரிசுத்த இருதயத்தோடு எப்போது தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ அப்போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், பிசாசு வெட்கப்பட்டு ஓடி விடுவான். நம் தேசத்தில் மிகுதியான ஒரு ஆசீர்வாதம். அதனாலதான் அன்பான அமெரிக்க அதிபர் சொல்லுகிறார், ட்ரம்ப் சொல்லுகிறார், இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் திறந்து விடுகிறார்கள். அதை துறக்கிறாங்க, இதை துறக்கிறாங்க. நான் பேச சொல்ல விரும்பல, ஆனா துறக்க வேண்டியது கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் துறக்கப்பட்டு ஆராதனை நடைபெறும். ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், பிசாசு வெட்கப்படுவான், கொரோனா வைரஸ் வெட்கப்பட்டு ஓடும். தேசத்துல சமாதானம், தேசத்துல ஆசீர்வாதம், தேசத்துல சேமத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.
அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆக ருசித்து பார்க்க கர்த்தருடைய ஆலயம்தான். தேவனுடைய ஆலயம் நிறைய என்னுடைய விசுவாசிகள் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா சபை கூடாரம் திறக்கப்படணும் ஐயா, ஐயா எப்பயா சர்ச்சு திறப்பாங்க. சிலர் கேட்பாங்க என்னை பார்த்து, ஐயா நான் தசம பாகத்தை ஒழுங்கா ஆலயத்தில் நான் கொடுப்பேனே, தசம பாகம் இப்போ என்கிட்ட இருக்குது, நான் என்ன பண்ணணும்? அப்போ அவங்களுக்கு ஒரு தாகம், அவங்களுக்கு ஒரு ஏக்கம், அவங்களுக்கு ஒரு எண்ணம், அவங்களுடைய ஆசைகள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து நான் தேவனை மகிமைப்படுத்த, தேவனை கனப்படுத்த என்று அநேகர் காத்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைகிற ஈஸ்வர் பிரதர், காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆக கர்த்தருடைய ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படணும். ஆக தொடர்ந்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 96:9 வாசிப்போம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஐயா, என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாசனத்தை நல்ல தெளிவாக கவனிங்க. மடிமை வாசிக்க நான் விரும்புகிறேன். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பரிசுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ளுங்க. பூலோகத்தாரே அவருக்கு முன்பாய் நடுங்குங்க. என்னோடு கூட இணைகிற அன்பான ரகு பிரதர், காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட் பிரதர், காட் பிளஸ் யூ. இலங்கையிலிருந்து என்னோடு கூட இணைகிற என் அன்பு போதகர், மை டியர் லவ்விங் பாஸ்டர் அகாபே குமார், அகாபே திருச்சபையின் பாஸ்டர் குமார் அவர்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற அன்பான ஐயா, ஐ எம் வாட்சிங் என்று சொல்லுகிறார். காட் பிளஸ் யூ பாஸ்டர் குமார் ஐயா அவர்கள். அன்பான ரகு பிரதர் அவர்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவ கட்சியை அவர்கள் ஆரம்பித்து தேவனுக்காக வைராக்கியமாக உழைத்து கொண்டிருக்கிற சிறுபான்மை மக்கள் இயக்கம் என்று சொல்லி ஒரு நல்ல இயக்கத்தை ஆரம்பித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பான ரகு பிரதர் அவர்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆக நல்ல கவனிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தினா அந்த இடத்துல தேவன் வாசமாய் இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் மகிமைப்படுத்தினாலும் உன் இருதயம் பரிசுத்தமாய் இருந்தா அந்த பரிசுத்தமான ஸ்தலத்துல தான் தேவன் வாசமாய் இருப்பார். ஆக நம் இருதயம் என்னும் ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க விரும்புங்கள். 134 சங்கீதம் முழுவதும் வாசிக்க கேட்போம். 134 சங்கீதம் 3 வசனம் தான் அதுல உண்டு. அந்த வசனத்தை நான் வாசிப்போம். இதோ ராக்காலங்களில், நல்ல கவனிங்க, ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலங்களுக்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைகிற ஆண்ட்ரூ சார்ல்ஸ் பிரதர், காட் பிளஸ் யூ. என் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஊழியக்காரர் இருக்கலாங்க, நம்ம தேவனுடைய மனுஷனா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் விரும்புவது என்னன்னா, எப்போதும் இந்த தேவன் நம்மை கைகளை உயர்த்தி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க. நீங்க நிறைய பாத்தீங்கன்னா சில ஆராதனை நேரங்களில் விசுவாசிகளாம் கையை உயர்த்தி தேவனை ஆராய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஊழியக்காரங்க இப்படி உட்கார்ந்து இருப்பாங்க, இல்ல அவர்கள் அமைதியா இருப்பாங்க. அது தேவனுக்கு பிரியமில்லை. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஆராதனை செய்கிற ஆராதனை வீரர்களை
கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா நல்லது. இதோ ராக்காலங்களில், நல்ல கவனிங்க, நம்ம உட்கார்ந்திருப்பது ராக்காலத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். ஒரு பயங்கரமான காலம் இது. ஐயோ, நம்ம நிறைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை சமீபம், தேவன் வரப்போகிறார். நான் சொல்றேன், கர்த்தர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வருகையின் அடையாளங்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க, கடைசி காலங்களிலே கொள்ளை நோய்கள் நிச்சயமாய் நம்மை தாக்கும். எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், எங்க பார்த்தாலும் பயந்து மக்கள் வாய் மூடி ஜாக்கிரதையாய் நம்ம வெளியில போறோம், ஜாக்கிரதையா வரும். ஏன்னா கொள்ளை நோய் எப்போ யாரை பிடிக்கும் தெரியல. பயப்பட எதுவும் தொடமாட்டேன்றோம். ஏதாவது போய் லிஃப்ட்ல இறங்கணும்னா லிஃப்ட் பட்டன் நமக்கு கூட பயப்படுறோம். நம்ம வீட்டு கதவை திறக்க நாமளே பயப்படுறோம். ராக்காலம், கடைசி காலம், கர்த்தருடைய வருகை சமீபம். இப்போது கேள்விப்படுகிறோம், பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் இன்னும் ஆப்கானிஸ்தானிலும் என்ன இந்த வெட்டுக்கிளிகள் பௌச்சாய் கிளம்பி வருகிறது. பௌச்சாய் வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வருகிறது. காரணம் ராக்காலம், கர்த்தருடைய வருகை சமீபம். இந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுமா? தானியங்களை அழித்து போடுமா. அதனால தேசத்துல வறுமை உண்டாகுமா. ஆக கொள்ளை நோய்களும் வறுமைகளும் பஞ்சங்களும் இந்த உலகத்திலே வரப்போகிற நாட்கள், வேதனையான சம்பவங்கள் எல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காரணம், இது கடைசி காலம், கர்த்தருடைய வருகை சமீபம். மனம் திரும்புங்கள். தேவன் அதை தான் விரும்புகிறார். ஊழியக்காரா இருந்தா கூட கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறனா, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கைகளை உயர்த்துங்க, உங்கள் இருதயத்தை உயர்த்துங்க, உங்க உள்ளத்தை தாழ்த்தி கர்த்தருக்காக வைராக்கியமாய் தேவனை ஆராதிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அனுபவித்து சொல்றேன், இந்த உலகத்துல அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. இப்படி சொல்லும் போதே என் கண்கள் கலங்குகிறது. காரணம் என்ன தெரியுமா? தேவனை ஆராதிக்கிற ஆராதனை வீரராக இருந்தா போதுங்க. உங்க வாழ்க்கையில பணம் வேண்டாம், உங்க வாழ்க்கையில வசதி வேண்டாம், உங்க வாழ்க்கையில செல்வம் வேண்டாம். இந்த பணம் செல்வம் எல்லாத்தையும் விட தேவனை முதலாவது, தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படி எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்ம தேட வேண்டியது தேவனுடைய நீதியும் தேவனுடைய ராஜ்யத்தையும் மாத்திரம் தேடினா போதும், மீதி எல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. என்னோடு கூட இருந்த திருப்பூர்ல இருந்து இணைகிற என் அன்பு சகோதரி பிரியா அவர்கள், பிரியா ரவி பிரதர், அவருடைய அன்பு மகன் மற்றும் என் அன்பான ஜெயபாலன் அங்கிள், இங்கே கெல்லிஸ்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இந்த ஆராதனை கலந்து கொள்கிற அன்பான ஜெயபாலன் ஐயா அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என் திருச்சபை மக்கள் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். சபை மக்கள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆக கடைசி கால ராக்காலங்களிலே கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிற தேவனுடைய ஊழியக்காரரே என்று வசனம் சொல்லுகிறது. ஆக நம்ம ராக்காலத்தில் நிற்கிறோம், கடைசி காலங்கள் நிற்கிறோம். கொள்ளை நோய்கள், புயல் நிமித்தமாய் சேதம், வெட்டுக்கிளிகள் பௌச்சாய் கிளம்பி வந்து தானியங்களை அழித்து போடுகிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்னும் நிறைய நம்ம கேட்போம். காரணம், தேவனுடைய வருகை சமீபம். இன்னொரு வசனம் உண்டு, உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்பாக தேவனுடைய வருகை வரும். இன்னைக்கு பேஸ்புக் மூலியமாக, இப்படிப்பட்ட டெக்னாலஜி வளர்ச்சி மூலியமாக உலகம் முழுவதும் கிராமங்கள் தோறும், பட்டி தொட்டி கிராமங்கள் தோறும் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது. கர்த்தருடைய வருகை சமீபம். ஹல்லேலூயா. தேவன் வரப்போவது சமீபமாய் இருக்கிறது. ஆக கர்த்தருடைய ஆலயங்கள் திறக்கப்படணும். எங்க கர்த்தருடைய ஆலயம் எப்போ திறக்கப்படுமோ, எங்க துதி இருக்குதோ, எங்க ஆராதனை இருக்குதோ, அங்க நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு பெருத்த ஆசீர்வாதம், பிசாசன் தோற்கடிக்கப்படுவார். இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் ஓடி போகும் நம்மை விட்டு, இந்த உலகத்தை விட்டு. கொரோனா வைரஸின் தாக்கம் இனி இரவே இராது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நான் அனுபவித்து சொல்றேன்.
சபை ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் முடிக்க போகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நான் முடிக்க போகிறேன். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் வாசிங்க. 45வது திருவசனம். யாரை எடுத்தவர்கள் வாசிப்போம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது திருவசனத்தை வாசிப்போம். 11ஆம் அதிகாரம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது திருவசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி, நல்ல கவனிங்க, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்க. ஏன்னா நான் உங்களை எகிப்திலிருந்து உங்களை அழைத்து வந்தேன். உங்க கஷ்டத்திலிருந்து நான் உங்களை மீட்டெடுத்தேன். உங்க உபத்திரத்திலிருந்து நான் உங்களை மீட்டெடுத்தேன். உங்க பாடுகளிலிருந்து நான் உங்களை மீட்டெடுத்தேன். உன்னை மீட்டெடுத்த நான் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் பரிசுத்தரா இருக்கிறார். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், இந்த ஆராதனையை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் எதுக்காக சொல்றேன்னா, இது ஜீவனுள்ள ஆராதனை. இந்த ஜீவனுள்ள ஆராதனை நீங்க கலந்து கொள்ளுங்க. இது உங்களுக்கு மிகுதியான ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஏன்னா பாருங்க, இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் எகிப்திலிருந்து உங்களை மீட்டெடுத்தேன். நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். மதுரையிலிருந்து கலந்து கொள்கிற பிரபாகர் அண்ணன், God bless you. அன்பான சகோதரி ஷீபா மார்கெட், praise the Lord. ஷீபா சிஸ்டர், என் அன்பான பள்ளியின் ஆசிரியர் ஷீபா மார்கெட், God bless you sister, God bless you. அன்பான தேவ ஊழியக்காரர், அரக்கோணத்திலிருந்து தேவ ஊழியக்காரர் டைட்டஸ் ஐயா அவர்கள், டைட்டஸ் மோகன் ஐயா அவர்கள் இணைகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த உலகத்துல அவர் நம்மை எகிப்திலிருந்து மீட்டெடுத்தார், பாடுகளிலிருந்து மீட்டெடுத்தார், வேதனையிலிருந்து மீட்டெடுத்தார், உபத்திரத்திலிருந்து மீட்டெடுத்த தேவன் சொல்லுகிறார், நாம் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க தேவன் விரும்புகிறார். நமக்கு பரிசுத்தம் தேவை. ஆமென். நம்ம என்ன அழுக்குள்ள இருதயம், நம்ம சிந்தனை அழுக்குள்ள சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஏக்கங்கள் எல்லாம் உலகத்தை நோக்கி நிற்கிறது. ஆனா அதெல்லாம் மறந்து விட்டு நான் இன்னும் ஆண்டவருக்காக வாழணும், நான் இன்னும் என் இயேசுக்காக வாழணும். எவ்வளோ அருமையான ஒரு தேவன், தன் ஜீவனையே நமக்காக கொடுத்த தெய்வம் அல்லவா? அந்த தேவனுக்காக நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். நம்ம ஆசை எல்லாம், இப்போ கிறிஸ்தவங்க ஆசை எல்லாம் என்ன தெரியுமா? எப்படா அழைத்து திறப்பாங்க, எப்படா தேவனுடைய ஆலயத்தை திறப்பாங்கன்னு காத்துட்டு இருக்கிறோம். நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அரசாங்கத்தின் ராஜாக்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தமிழகத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்தை விசேஷமாக இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், நீங்க நல்ல கவனமா வாசிங்க, இதை கவனமா கேளுங்க. கர்த்தருடைய ஆலயம் திறக்கப்பட, ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட வேண்டும். ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட்டால் இந்த பொல்லாத கொள்ளை நோய் நம்மை விட்டு ஓடிவிடும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும். நிச்சயமாய் சொல்லுகிறேன். அதுக்கு ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். 2 நாளாகமம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 3வது திருவசனத்தை வாசிப்போம். அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முழங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். நல்ல கவனிங்க, அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்திலே தங்கி இருப்பதையும் கண்டார்கள். இந்த ஆலயம் என்பது சாதாரண விஷயம். என்னோடு கூட இணைக்கிற அன்பான
கருணாகரன் ஐயா அவர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பான அண்ணி மதுரையிலிருந்து சோஃபியா பிரபாகர் இணையறீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும். ஆலயத்துல அக்கினி இறங்குது, கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்குது. திருப்பி சொல்லுங்க, ஆலயத்துல அக்கினி இறங்குது, கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்குது. ஹல்லேலூயா. திருப்பி சொல்லுங்க, ஆலயத்துல தேவனுடைய அக்கினி இறங்குது, தேவ மகிமை தங்கி இருக்குது. ஆமென். ஆலயம்னா சும்மா இல்ல, ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்குது. ஆலயத்துல அக்கினி இறங்குவதை கண்டார்களாம் மக்கள், சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள். ராஜா கட்டிய அந்த சாலமோன் ராஜா கட்டிய அந்த ஆலயத்துல அக்கினி இறங்குவதும் தேவனுடைய மகிமை விளங்குவதையும் அவர்கள் கண்டார்கள். மகிமை ஆலயத்தை தங்கி இருப்பதை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது அவர்கள் பணிந்து குனிந்து தேவனை அவர்கள் பணிந்து தொழுதார்கள் என்று பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார். கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனை துதித்தார்கள். ஆமென். ஏன் சபை திறக்கப்படணும்? அங்க மகிமை இருக்குது, அங்க தேவ பிரசன்னம் இருக்குது, அங்க தேவ மகிமை. எந்த ஒரு தேசத்துல மகிமை இருக்குதோ, எந்த ஒரு தேசத்துல கர்த்தருடைய அக்கினி இருக்குதோ, எந்த ஒரு இடத்துல கர்த்தருடைய, எந்த தேசத்துல கர்த்தருடைய வல்லமை இருக்குதோ அந்த தேசத்துக்கு விடுதலை. அந்த தேசத்துல கொரோனாவை போல பொல்லாத கொள்ளை நோய்கள் அகன்று ஓடிவிடும், பொல்லாத ஆவிகள் தோற்கடிக்கப்படும். கர்த்தர் பெரியவர். தேவ மகிமை நிச்சயமாய் தேவ சபைகளிலே ஆளுகை செய்கிறது. சபை திறக்கப்பட்டால், ஆராதனை ஏறெடுக்கப்பட்டால் அந்த தேசத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும். கர்த்தருடைய அந்த தேசத்திலே சேமத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஏமன் ஏமன் ஏமன். நல்ல கவனிங்க. இன்னும் சில வசனங்களை சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். இதே 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 11 நம்ம வாசிப்போம். நல்ல கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சபை திறக்கப்படணும், சபைகள் ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படணும். ஏன்னா நம்ம தேசம், நம்ம நாடு, நம்ம ஊரு நல்லா இருக்கணும்னா சபைகளிலே ஆராதனை நடத்தப்படணும். அதுக்கு ஆதாரமாய் சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த சாலமோன் கட்டிய அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய அக்கினி இறங்கியது, கர்த்தருடைய மகிமை விளங்கியது, எல்லாரும் பணிந்து தேவனை ஆராதித்தார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். இப்போது வாசிப்போம் 11 அதிலிருந்து வாசி 11-12 சாலமோன் ஆலயத்தையும், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. ஆமென். கர்த்தர் இரவிலே, நல்ல கவனிங்க, கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு. ஐயா நல்ல கவனிங்க, கர்த்தரே சாலமோனோடு பேசுகிறார். கர்த்தர் சாலமோன் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை விளங்கியது, அக்கினி இறங்குவதை கண்டார்கள். இப்போது தேவ மகிமை இறங்கி அந்த தேவனே அந்த சாலமோனோடு கூட பேசுகிறார். வாசிங்க. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி உன் விண்ணப்பத்தை கேட்டு, ஐயோ நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். எனக்கு பலியிடும் ஆலயமாக நான் தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது, நல்ல கவனிங்க, நான் மழை இல்லாதபடி வானத்தை அடைத்து அல்லது
தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். அதுக்கு முன்னாடி இதை தியானிச்சுட்டு திருப்பி போவாங்க. பாருங்க, கர்த்தர் தரிசனமாகி சொல்றாரு, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இந்த ஸ்தலத்துல எனக்கு பலியிடும் ஆலயமாக இந்த ஸ்தலத்தை நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டு சொல்றார், ஆலயத்துல கர்த்தர் வாசமா இருக்கிறார், பிரசனமா இருக்கிறார். ஆலயத்துல கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய நாமம் ஆலயத்துல மகிமைப்பட்டா நல்ல கவனிங்க. அவர் அழகா சொல்றார், நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து. ஆண்டவர் நினைச்சார்னா மழை இல்லாதபடி செய்ய முடியும். அடுத்தது, தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளை. ஆண்டவர் நினைச்சார்னா பவுச்சா வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வரும். வெட்டுக்கிளிகள் தானியங்களை அழித்து போடும். தேசத்துல பஞ்சம் உண்டாகும். ஆண்டவர் நினைச்சா பாவம் பெருகும் போது, ஒரு தேசத்துல பாவம் பெருகும் போது அந்த தேசத்தை அழித்து போட முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இங்க ஆராதனை கூடார நீ கட்டிருக்கிற, இங்க மகிமையின் கூடார இருக்குது, அங்கே நான் பிரசன்னமாய் இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி தேவன் சொல்லுகிறார். வாசிங்க. பாருங்க, வெட்டுக்கிளி அனுப்பியிருப்பேன். அடுத்தது, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது. அல்லேலூயா. கொள்ளை நோய், வெட்டுக்கிளிகள், தேசத்துல பஞ்சங்கள், இதெல்லாம் பாருங்க, மழை இல்லாத ஒரு வறுமை எல்லாம் வரும். ஆனா என் நாமம் தரிக்கப்பட்ட ஆண்டவர் சொல்றார், என்னை உங்களையும் பார்த்து, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. இது ஆராதனை கூடாரத்தில் நம்ம என்ன பண்றோம்? நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி. ஆக பாவம் இருக்கிற இடத்துல சாபம் இருக்கிறது. இந்த பாவம் எப்போ பறந்து போகும்? கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தேவனை ஆராதிக்கும் போது, கர்த்தரிடத்தில் நெருங்கும் போது, நம்முடைய இருதயத்தில் துதி என்னும் ஆலயத்தில், இருதயம் என்னும் ஆலயத்தில் துதி இறங்கும் போது, கர்த்தருடைய மகிமை இறங்கும் போது பாவம் நம்மை விட்டு பறந்து போகும். ஆமென். பொல்லாத கொள்ளை நோய்கள் நம்மை விட்டு பறந்து போகும். அதனால்தான் பைபிள் சொல்லி, என் நாமம் தரிக்கப்பட என் ஜனங்கள், என் தேவன் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வெளிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ மனம் திரும்புதல் அவசியம். இந்த மனம் திரும்புதல் எப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்தை தேடி, தேவனுடைய சன்னிதானத்தை தேடி, நம்ம சிந்தை, நம்ம எண்ணம், நம்ம ஏக்கம் எல்லாம் பிதாவாகிய தேவனை நோக்கி நிற்கும் போது அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமை அடையும். ஆமென். அப்போ தேவனுடைய நாமம் மகிமை அடையும் போது பொல்லாத அந்த அசுத்த ஆவிக்கு இடமில்லை, பொல்லாப்பு இருக்கவே இருக்காது. அசுத்த கொள்ளை நோய்கள் புறப்பட்டு ஓடும். நம் தேசத்தின் எல்லையை விட்டு புறப்பட்டு ஓடும். அதனால்தான் அருமையான அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லுகிறார், தேசத்துல உடனடியாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்னைக்கு ஆராதனை கூடாரங்கள் எல்லாம் திறக்கப்படணும். இட் இஸ் a command from the அன்பான ட்ரம்ப் அது ஒரு உத்தரவாய் அநேக கவர்னர்ஸுக்கு கொடுத்திருக்கிறார். உடனடியாக ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படணும். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் ஏறிருக்கிற ஜெபம் நிச்சயமாக கேட்கப்பட்டு நம்முடைய தேசத்திலும் வழிபாடு கூடாரங்கள், ஆராதனை கூடாரங்கள், சபைகள் ஆராதனைகளுக்காய் திறக்கப்படும். ஆமென் ஆமென். என்னோட இணைகிற அன்பான சலிஷா, மோனிகா, காட் பிளஸ் யூ. அன்பான சூர்யா பிரதர், காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். என்னோட இணைகிற சாந்தி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. இணைந்து தேவனை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த வசனத்தை நம்ம நல்ல கவனமாக வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி
தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவன் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். நம்ம ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது பொல்லாப்புக்கு இடமில்லை. ஆராதனை கூடாரம் திறக்கப்பட்ட பொல்லாத ஆவிகள் ஓடி தேசத்திற்கு சேமத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். தொடர்ந்து வாசிப்போமானா 15-16 வாசிப்போம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும். அப்போ தேவனுடைய கூடாரத்திலே செய்யப்படுகிற ஜபத்திற்கு தேவனுடைய கண்கள் திறக்கப்படும், திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்க. நம்ம சொல்ற அந்த ஜப குறிப்ப தேவனுடைய செவிகள் திறக்கப்படும், கவனித்துக் கொண்டிருப்பார். அது மாத்திரமல்ல, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அன்பான சாரா பீட்டர், வெளிநாட்டில இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord, Sarah. After a long time I'm meeting you. ரொம்ப சந்தோஷம். Praise the Lord. நல்ல கவனிங்க. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு, கர்த்தருடைய ஆலயத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்திற்கு ஆண்டவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவருடைய செவிகள் கேட்கப்படுகிறது. அவர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க ஏறெடுக்கிற ஜெபத்தை ஆண்டு கவனித்து, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்கள் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். அவருடைய கண்ணு, அவருடைய இருதயம், அவருடைய காது, அவருடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படுது. அவருடைய இருதயம் ஆலயத்துல நோக்கமாய் இருக்கிறது. எல்லாரும் ஒன்றாய் சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை திறக்கப்பட்டார். ஆராதனை கூடாரங்கள், அன்பான நமது அமெரிக்க தேசத்தின் அதிபர் ட்ரம்ப் சொன்னபடி சபைகள் திறக்கப்படுகிறது. அங்கே அமெரிக்காவில் சபை, இனி பாருங்க, சபைகள் திறக்கப்பட்டா, ஆராதனை கூடாரலாம் திறக்கப்பட்டா, இனி ஒவ்வொரு செய்தியும் வரும். கொரோனா வைரஸின் தாக்கம் குறைகிறது, கொரோனா வைரஸின் தாக்கம் நம் தேசத்தை விட்டு அகண்டு ஓடுகிறது. அப்படி நல்ல நல்ல செய்திலாம் வரும். ஏன்னா நீங்க ஏறெடுக்கிற ஜபம், ஆலயத்தில் நீங்க ஏறெடுக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்பார். அவருடைய கண்கள் திறக்கப்படும். கர்த்தர் ஆலயத்திலிருந்து தேவன் உங்களுடைய ஜபத்தை கவனித்து உங்கள் தேசத்திற்கு சேமத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைக்கிற அன்பான ரெவரண்ட் இம்மானுவேல் எசேக்கியேல் அவர்கள், அன்பான ரெவரண்ட் ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக இணைகிற ஒவ்வொருவரையும், இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சபைகள் திறக்கப்படணும், உங்க ஜெபம் கேட்கப்படும். சபைகள் திறக்கப்பட்டா கர்த்தர் இந்த தேசத்துல ஒரு பெரிய சேமத்தை உண்டு பண்ணுவார். சபைகள் திறக்கப்பட்ட, ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட்டா அவர் கண்கள் திறக்கப்படும், அவர் செவிகள் கேட்கும். கர்த்தர் தேசத்திற்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன். ஏன்னா அங்கதான் நம்ம பாவங்களை அறிக்கையிடுறோம், அங்கதான் நம்ம பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பாக நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கிறோம். நம்ம ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஜெபத்தை கேட்பாரு, கண் திறந்து பார்ப்பாரு. என் பிள்ளை இப்படி திறந்து இப்படி வேதனையோடு ஜெபிக்கிறானே, என் மகன் இப்படி ஜெபிக்கிறானேன்னு சொல்லி அவர் கண்கள் திறக்கப்படும், அவர் செவிகள் கேட்கும். கர்த்தர் நம் மீது எவ்வளவு பிரியமா இருக்கிறார். என் அன்பான கிறிஸ்டின் கெனிஸ்டன் அவர்களுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே இணைந்த ஒவ்வொருவரையும் தேவனை ஆசீர்வதிப்பார். ஆக பிரியமானவர்களே, நான் முடிக்க போறேன். நம்முடைய திருச்சபைகள், ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படணும். ஆக தேசத்தின் தலைவர்கள் இதை அவர்கள் மனதில் கொண்டு தேசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் எதிர்பார்த்து, தேசம் செழிப்பாக இருக்கணும், ஆசீர்வாதம் வரணும், தேசத்தில் பஞ்சங்கள்லாம் தீரணும், தேசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ரேட்டிங் ஏறணும், தேசம் செழிப்பாக இருக்கணும், தேசம் சமாதானமாக இருக்கணும், தேசத்தில் ஒரு பெரிய வருமானம் கூடணும் அப்படி சொல்லி, தேசத்தில் ஒரு சமாதானம் விளங்கணும் அப்படி சொல்லி ஆசைப்படுகிற தலைவர்களுக்காக நான் சொல்கிறேன்,
ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படணும். ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படும் போது பரிசுத்தவான்களுடைய ஜெபம் அவருடைய சன்னிதானத்தில் போய் எட்டும். அப்போ பிசாசானவன் தோற்கடிக்கப்படுவான். பிசாசானவன் தோற்கடிக்கப்பட்டா பிசாசு என்னும் அந்த கொள்ளை நோய், இந்த கொரோனா வைரஸ் என்ற இந்த கொள்ளை நோய், இந்த பிசாசு இந்த உலகத்தை விட்டு அகன்று ஓடும். தேசத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும். ஆக பிரியமானவர்களே, என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெபம் நான் சொன்னபடி எல்லாரும் ஒன்றாய் இணைந்து ஒரு குடும்ப ஜெபத்தின் மூலியமாய் தேவனுடைய சமூகத்தில் இந்த விண்ணப்பத்தை வைப்போம். சபை திறக்கப்படும். கர்த்தர் நம்முடைய ஆராதனை கூடாரங்களை திறக்க கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆராதனை கூடாரங்கள் இந்த தேசத்தின் தலைவர் இருதயத்தில் தேவன் பேசி ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்பட்டால் இந்த தேசத்தில் சேமத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆராதனை கலந்து கொண்ட அமெரிக்க தேசத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான ஒவ்வொருவரையும், இலங்கை தேசத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், மற்றும் இந்த சென்னை மாநகரத்தில் முழுவதும் இது பார்த்து உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். அன்பான மகள், அன்பான சகோதரி ஜான்சி டேவிட் அவர்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இங்கே கலந்து கொண்ட ஒவ்வொரு தீபக், அன்பான கெனடி, அன்பான ஆல்வின், அன்பான ஹேமா, அன்பான பிரியா, அன்பான கருணாகரன் ஐயா, அன்பான ஜான்சன் பிரதர், அன்பான சாரா, அன்பான ஷாலு, அன்பான ஷாலினி ஜெயராஜ், அன்பான அருணையா, அன்பான சாந்தி சிஸ்டர், ஒவ்வொருவரும் நான் நிறைய பேரை சொல்ல முடியல. ராஜா ஐயா, அன்பான ராஜா ஐயாவுடைய குடும்பம், உங்கள் ஒவ்வொருவரையும், பிஷப் பேட்ரிக் ஐயா, மற்றும் அன்பான இலங்கையிலிருந்து பார்க்கிற அன்பான அகாபே பாஸ்டர் குமார் அவர்கள், மற்றும் ஒவ்வொருவரும் அந்த தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அன்பான மனைவி உங்களுக்காக, நம் தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும்படி விசேஷமாய் ஆராதனை கூடாரம் திறக்கப்பட நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Praise the Lord. Amen, 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 amen. ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே. அப்பா, இந்த நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா. கொடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ஆமென், ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தைகளின்படி ஆண்டவரே, அந்த சாலமோனுடைய ஆலயத்துல கர்த்தாவே எல்லாம் உடைய மக்கினியும் மகிமையும் இறங்கி இருந்தது கர்த்தாவே. ஆமாப்பா, மகிமையும் ஆசீர்வாதமும் அங்க இருக்கிறது தகப்பன். அதை செய்யும் பொழுது சாலமோன் இருதயத்துல எதை செய்ய நினைத்தானோ அதை எல்லாம் அவனுக்கு அனுகூலமானது என்று வாசிக்கிறோம். அவன் செய்ய வாஞ்சித்தது எல்லாம் அனுகூலமானது. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அனுகூலமாக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நீரே சுவாமி. ஆண்டவரே அப்பா, உடைய சமூகத்துல இருந்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஒரு விஷயம் எங்களுக்கு மன்னி. ஆலயம் திறந்திருக்கும் பொழுது அதை அலட்சியம் பண்ணி ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல வரும்பொழுது ஆண்டவரே அப்பா கட்டாயமாக ஆண்டவரே வருகிறோம் என்று வறுமை, ஏன் இப்படி வருகிறோமே என்று சொல்லி அநேக ஆலோசனைகளை செய்து கொண்டு சீக்கிரம் முடியணும், சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், தன்னுடைய சொந்த காரியங்களை அதிகமாக எண்ணிக்கொண்டு அலைந்தோம் சுவாமி. ஆனாலும் ஒரு விஷயங்கள் தகப்பன், எங்கள் குற்றங்களை மன்னித்து இன்று இருக்கிற வாஞ்சை, இன்று இருக்கிற அந்த தாகம், இன்று இருக்கிற அந்த அன்பு, இன்று இருக்கிற அந்த ஐக்கியம், இது ஆலயம் திறக்கப்பட்ட பிறகு அன்றை இன்னமாக ஓடி வந்து அதிகமாகவே வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரை திறக்கப்பட்ட பிறகு அலட்சியம் பண்ணுவதும், ஆண்டவரை ஆண்டவருடைய ஆராதனைகளை அலட்சியம் பண்ணுவதும், நேரத்திற்கு வராமல் தாமதிப்பதும், கட்டாயத்தினால் வருகிறோம் என்று அலட்சியமாக இருப்பதும், அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை மன்னித்து ஒரு விஷயம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தம் படுத்தி ஆராதனை அலட்சியமாய் இல்லாதபடிக்கு, ஒருவன் என் ஊழியத்தை அலட்சியமாய் செய்யாதபடிக்கு அவன் மகிழ்ச்சியோடு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். அப்படியாக ஆலயத்திற்கு வருவது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு சந்தோஷம். அடைக்கப்படும் போது அதோடைய வேல்யூ தெரிகிறது, திறந்திருக்கும் போது அதோடைய வேல்யூ தெரியவில்லை. எத்தனை அலட்சியங்கள், எத்தனை ஆராதனைகள் நடக்கும் போது அலட்சியங்கள். ஆண்டவரே அப்பா, நேரத்திற்கு வருவதில்லை, உண்மை எவ்வளவு கனவீனப்படுத்தினோம்.
உம்மை எவ்வளவு கஷ்டப்படுத்தினோம் ஆண்டவரே. Oh, என் ஜனங்கள் Jesus. உலகத்தின் Hallelujah. பின்பாக இப்படி போகிறார்களே, ஆமாப்பா. என்னை கனப்படுத்தவில்லையே. முதலாவது என் காரியத்தை தானே செய்ய வேண்டும். ஆமென். ஆனால் என் ஜனங்கள் என்னை விட்டு விலகி உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுகிறார்களே. 6 நாள் கொடுத்தேன், ஒரு நாளிலே 2 மணி நேரம் என் ஆலயத்தில் உட்கார்ந்திருக்க மனதில்லாமல் ஆமென். அவர் போகும்போது ஆண்டவரே, பொல்லாதவர்களாக எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதப்பா. ஆமென். ஆண்டவரே, எல்லாருக்கும் நன்மை செய்கிற நீர் உம்முடைய இருதயத்தை காயப்படுத்தி, உம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி, நீர் ஆலயத்திலே காத்து கொண்டிருக்கும் போது உம்மை அலட்சியப்படுத்தி ஓடினேன் ஆண்டவரே. உலக பிரகாரமாய் ஓடினோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆமாப்பா. எங்கள் குற்றங்களையும் மன்னியும். ஆமென். தானியேல் ஜெபிக்கும் பொழுது ஓ, ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், ஆமாப்பா. என் தேசத்தை மன்னியும், என் ஆமென். தேசத்தின் ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று ஆமென். சமூகத்தில் ஆமென். கெஞ்சினாரப்பா. ஆமென். அப்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆமாப்பா. இனி ஆலயம் திறக்கப்பட்ட பிறகு ஒரு நாளும் அலட்சியம் பண்ண ஓ, மாட்டோம் சுவாமி. ஜீசஸ். ஒரு நாளும் ஆண்டவரை உம்மை வேதனைப்படுத்த ஆமென். மாட்டோம் ஆமென். ஆண்டவரே. ஒரு நாளும் தகப்பனே உம்மை விட்டு விலக மாட்டோம் விலக மாட்டோம். ஆண்டவரே. நீர் தான் எங்களுக்கு எல்லாவுமா இருக்கிறீர். ஆமென். தேசத்தை ஆசீர்வதிக்கிறவர், தேசத்தின் சேமத்தை கொடுக்கிறவர், ஆமென். மழையை கொடுக்கிறவர், ஆமென். அந்த விளைச்சல் தானியங்களை விளைய பண்ணுகிறவர், எல்லாம் நீங்க தான்ப்பா. ஆமென். எங்களால ஒன்றும் இல்லையப்பா. அப்படிப்பட்ட உண்மை அலட்சியம் பண்ணி ஓடினால் நாங்கள் இந்த உலகத்தில் எந்த ஆசீர்வாதத்தையும் காண முடியாதப்பா. ஆமாப்பா. ஆண்டவரை இன்று அடைக்கப்படும் பொழுது எல்லார் இருதயங்களும் வாஞ்சிக்கிறது, எல்லா இருதயங்களும் கதறுகிறது, எல்லா இருதயங்களும் தவிக்கிறது. ஆலயம் திறக்கணும் திறக்கணும் திறக்கணும். ஆனால் திறந்த பிறகு இதே வாஞ்சியும் தாகமும் இருக்கணும்ப்பா. இருக்கணும். இதே வாஞ்சியும் தாகமும் இருக்க வேண்டும். ஆமென். பிரகாரங்களில் ஆமென். ஓடி 100ஆம் சங்கீதத்துல வாசித்தபடி மகிழ்ச்சியோட வரணும்ப்பா. ஆமென். ஐயோ, இந்த நாளுக்காய் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஓடி வரணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா, உம்மை கனப்படுத்தணும், உம்மை மகிமைப்படுத்தணும், உம்மை துதிக்கணும், உம்மை ஆராதிக்கணும் அப்பா. இருதய சுத்தத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை துதித்து ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஆமென். சபை கூடி வருகிறோம் ஆண்டவரே. சபையை விட்டு விடாதபடிக்கு அந்த கூடி வருகிற கூடுதலை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எல்லாரும் வரணும், ஒருத்தர் கூட விடுபடக்கூடாது ஆண்டவரே. ஜுரமாய் இருந்தாலும் ஆண்டவரே, பலவீனமாய் இருந்தாலும் எங்கள் போதகர் சொன்னது பலவீனத்தோட வந்து ஆலயத்துல படுத்துக்கோன்னு சொல்லி எங்களுக்கு ஆரம்பத்தில் போதித்த அந்த போதனையின்படி பலவீனமா சுகவீனமா இருந்தாலும் உன் சமூகத்தை தேடி ஆண்டவரே அப்பா சாக்கு போக்கு சொல்லி நாங்கள் அலட்சியம் பண்ணாதபடி கனத்தோடு ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்தி வாஞ்சியோடு மகிழ்ச்சியோடு அப்பா அந்த நாளுக்கு ஓடி வந்து சமூகத்தில் இருக்கவும் அப்பா உம்மை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே கிருபை செய்யுங்க. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆராதனைகள் திறக்கப்பட்டு உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீர் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் சுவாமி. உம்முடைய ஜனங்கள் தாழ்த்தும் பொழுது ஆண்டவரே அப்பா நீர் அதை கேட்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. சபைகள் திறக்கப்படணும் ஆண்டவரே. வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி ஆலயங்கள் திறக்கப்படட்டும். ஜனங்கள் ஆண்டவரே அப்பா இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். இன்றைக்கு இருக்கிற அதே வாஞ்சை தாகமும் ஆசையும் அம்மா என் ஆண்டவருடைய ஆலயம் திறக்கப்படும் போது அது என்னாலும் அங்கே இருக்கும் என்று சொல்லி இதை ஒருவரும் மறந்து விடாதபடிக்கு இது ஒரு எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்பட்ட கால்மதை நினைத்து ஆலய ஆராதனைகளை பக்தியோடு ஆண்டவரே பயத்துடன் நடுக்கத்துடன் ஆராதனைகளை கலந்து கொண்டு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்கள் தேசங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும் சேமத்தை காணும்படியாக ஒரு விஷயமா நம்ம ஆண்டவரே அப்பா மன்னித்து அப்பா எங்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. நல்ல மழையை கொடுங்க, தண்ணீர் பஞ்சம் இல்லாத ஆண்டவர் ஒரு தேசமாக எங்கள் தமிழகத்தை ஆசீர்வதிங்க. நல்ல மழையை கொடுங்க தகப்பனே. ஆசீர்வாத மழையை வருஷிக்க பண்ணுங்கப்பா. ஜனங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியான நன்மைகள் உண்டாகட்டும் தேசத்துல. ஆசீர்வதிங்க. நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் கொடான கொடி ஆண்டவரே அப்பா பேச்சில மாத்திரம் வைராக்கியம் இல்லாதபடி செய்கையில வைராக்கியம் உள்ளவர்களாக, செய்கையில ஆண்டவரை உம்மை பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவர் உம்முடைய கிரியைகளின்படி நாங்கள் செய்யத்தக்கதாக அப்பா நீரே கிருபை செய்யுங்க
செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. உங்க நாம மகிமை அடையட்டும். ஆராதனை ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் ஆன்லைன் ஆராதனை ஆலயத்தின் ஆராதனைகளில் காண்டு கழிக்கும்படியாக அங்கே ஆண்டவரே நாங்கள் கூடி மகிழும்படியாக செய்யுங்கப்பா. உங்க நாம மகிமை அடையட்டும். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும், எங்கள் தேசத்திற்கு சேமத்தை கட்டிடும். பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆமாப்பா, எங்கள் தேசத்திற்கு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆலயங்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். சத்துருவின் கிரியைகளை ஒழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஜெயம் உண்டாகட்டும் அப்பா. ஆசீர்வதி இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமா பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஆக இது திடீர்னு ஸ்டாப் ஆகிருக்குது, நான் கவனிக்கலை. நாங்கள் ஜெபத்தில் இருந்தோம். ஆக ஒருவேளை ஏதாவது நீங்கள் அதிகமாக ஜெபத்தை கவனிக்க முடியாட்டியும் இந்த தேசத்தில் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தோம். நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். நல்ல கவனிங்க. அதாவது எத்தனையோ ஏழைகள், எத்தனையோ எளியவர்கள், நிறைய சாப்பிடக்கூட வசதி இல்லாமல் நிறைய பேர் என்னிடத்துல கூட ஃபோனில் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் என்னால் முடிந்த அளவுக்கு நான் உதவி செய்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, யார் யார் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் நாம் கொண்டு போவது ஒன்றுமில்லை, நாம் கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை. ஆக ஏழை எளியவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தின் மூலிமா பரிதபிக்கிற மக்கள், அவர்கள் கேட்கும்போது கேட்காமலே அவங்க உள்ளத்தை பார்த்து கூட நீங்கள் அவங்களுக்காக உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாரி கொடுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த ஆராதனை கூடாரங்கள் திறக்கப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம அனுதினமும் இதற்காக ஜெபிப்போம். அருமையான சகோதரி ஜெபத்தில் சொன்னதை போல் நீங்கள் இவ்வளோ தாகமாக இருக்கிறீங்க, ஆராதனை கூடாரம் திறந்ததுக்கு அப்புறம் அதே தாகத்தில் இருங்க, அதை விட தாகமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபடி நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள். கடைசி காலம் ராக்காலத்தை நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை சமீபம். தேவனுடைய வருகை நாட்களிலே நாம் நாமே ஆராய்ந்து பார்த்து நம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு தேவனுடைய சமூக இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. பிரைஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த ஆராதனையை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம்.